மக்கான்ற ஆப்பிள் ஒன்று வாங்கியிருக்கோம். நல்லா தண்டியாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, நல்லா ஜில் ஜில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி வெதரே வந்து 6 டிகிரி சரிங்களா அடிக்குமா. ஏதோ சுகரை வந்து உள்ளே வந்து திணிச்சா மாதிரி இன்ஜெக்ட் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு இனிக்குது. கவு தான் சூப்பராக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருக்குது. ஓகேங்களா. இங்கே மக்கள் ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிடுறாங்க ஈஸியாக. கட்டிப்பிடி வைத்தியம்லாம் ரசூல் ராஜாவில் பண்ணது வந்து இவங்கள பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க போல். மில்க் மேட் பாட்டில் பாருங்கள், அதில் பேரிக்கா ஃப்ளேவர்லாம் இருக்குன்னு நான் இன்றைக்கி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஐம் நியூ டு திஸ். நம்மக்கிட்ட வந்து வைன் இருக்கான்னு கேட்குறாப்புல. கூட ஸ்வீட்டில் கரை தான் சாப்பிடுவாங்க போல். ஆப்பிளே ஆல்ரெடி பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது, அதுக்கு மேலே கேரமல் டிப்பு வேறையா. டே என்னடா அநியாயம் பண்ணுறீங்களா. சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருக்கோம் பிளாக்பெரி ஃபோனுன்னு. ஆனால் இதுதான் உண்மையான பிளாக்பெரி, இப்படி தான் இருக்குது. தயிரோட விலை $9. ஐயா மாதுளம்பழம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க 5. அங்கே வந்து முழு மாதுளம்பழம் 5, இது வந்து உரிச்சது 5. 2 for 5ங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்க, ரெண்டல்ஸ்லாம் கூட விடுறாங்க போல். பைசைக்கிளில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். எவ்வளோ ப்ரைஸ்ன்னு தெரியல. 10% ஆஃபர் டெலிவரி பர்சன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த ஃபுட் டெலிவரிலாம் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த 10% ஆஃபர் கொடுக்குறாங்க. உங்கள் ஐடி கார்டை காட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் போல். பாருங்க, நல்லா நிறைய இருக்குங்க, உள்ள நிறைய வண்டி வச்சுருக்காங்க. நம்ம ப்ரைஸ் என்னென்னு விசாரிப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுவோம். வெயில் இப்படி தெரிஞ்சாலும் குளிர் பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு சூரிய ஒளி தான் இருக்குது, ஆனால் வந்து குளிர் பயங்கரமாக இருக்குது. என்னடா நீ ஏதோ ஜாக்கெட் போடாமல் தெரியலன்றீங்களா? எல்லாம் ஒரு சேலஞ்சு தான். ஐயோ 0 ஆயிடுச்சு. ஓடிங்கிடுவோம். அவ்வளோதான், பஸ்ஸு போதுங்க. இது அண்ணா நகர் ரவுண்டானா மாரி ஒரு இடம். இங்கே பாருங்க, ரவுண்டானா மாரியே இருக்கா. ரவுண்டானா இங்கே மக்கள் ஒவ்வொருத்தரை பார்த்த உடனே கட்டி பிடிச்சிடுறாங்க ஈஸியாக. கட்டிப்பிடி வைத்தியம்லாம் ரசூல் ராஜாவில் பண்ணது வந்து இவங்கள பார்த்து தான் பண்ணியிருப்பாங்க போல். ரொம்ப காமன் போல். யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, சும்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, முதல் விஷயம் பார்த்த உடனே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஒரு பார்வை பார்த்து அப்படி ஒரு நினச்ச உடனே அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும் போல். அப்போ தான் நல்லாயிருக்கு. நம்ம அப்பா அம்மாவே அவ்வளோ சீக்கிரம் நம்மளை வந்து அவ்வளோ சீக்கிரம் கட்டி பிடிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. கட்டி பிடிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், அது ஒரு கான்ஃபிடென்ஸை தரும். அவங்க கிட்ட இருக்க அன்பை வந்து பரிமாறும் விதம்னு வச்சுக்கலாமே. சூப்பரான விஷயம். 15 ஓகே, ஓடிடுவோம். டூ சப்வே போதான். வெல்கம் டு சென்ட்ரல் பார்க் அப்படின்னு போட்டாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிலனா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கங்கன்றாங்க. அதில் உங்களுக்கு வந்து தெளிவாக எந்த பக்கம் போகலான்ற டைரக்ஷன்ஸ்லாம் வந்துடும் போல். யூஸ்ஃபுல். தம்ஸ் அப் போட்டுடலாம் இவங்களுக்கு. இங்கே பாருங்க, டபுள் டேக்கர் பஸ் போகுது. டாப் வியூ நியூயார்க் அப்படின்னு போட்டிருக்கு. ஹலோ ஹாய். எல்லாருமே டூரிஸ்டர் எல்லாருமே போய்கிட்டு இருக்காங்க. அதில் தான் காலையிலே போயிடுறாங்க. நைட்டில் போனால் இன்னும் வியூ சூப்பராக இருக்குன்றாங்க. இதுமாரி நம்மளும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, நம்ம வந்து யுவர் நெய்பர்ஹுட் ஃப்ரெஷ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு மார்க்கெட், சென்ட்ரல் மார்க்கெட் தான் இதுக்கு பேர். இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். உள்ளே போயிட்டு நம்ம எப்படி இருக்குன்றதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். என்னென்னலாம் இருக்குன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. அப்படியே வாங்க போயிடுவோம். ஓகே,
வாங்க உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்றதை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக காட்ட பார்க்குறேன். அதேமாதிரி இவங்களோட ஸ்டோரோட ஹவர்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. 8 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். சாட்டர்டே சண்டே எல்லாமே ஒன்று தானே. முன்னாடி தான் மாறி வந்திருக்கும் போல், இப்போ வந்து இப்படியா இருக்குது. ஓகே சரி, நம்ம உள்ளே போவோம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு சர்ப்ரைஸு பாருங்கள். ஸ்டார் வடிவத்தில் இருக்குது. பரங்கிக்காயா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இதான் ஃப்ரெஷ்ஷு. ப்ரைஸ் எல்லாம் இங்கே போட்டிருக்காங்க. சென்ட்ரல் மார்க்கெட்டில் நியூயார்க் சிட்டியில் ப்ரைஸை பார்த்துக்கங்க. மீட்லாம் கூட போட்டிருக்குது. கட் மீட்ஸ் அப்படின்னு. சிக்கன் வந்து $2 கிடைக்குது போல். ஹோல் சிக்கனுங்க. பரவாயில்லையே, என்னடா அது நம்ப முடியவில்லையே. சரி வாங்க போவோம். ஆட்டோமேட்டிக் டோரு, நல்ல விஷயம். பொமோகிரானட் பாருங்கள், லார்ஜ். எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. 5 ஒன்று வந்து $5 ஒன்று. நல்லா எவ்வளோ பெருசு பாருங்க. பா, ஒரு முலாம்பழம் சைஸுக்கு இருக்குது. அத்திப்பழங்க இங்கே பாருங்க. ஆர்கானிக் 2 for 5ங்க. பரவாயில்லையே, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்கள் செம்மையாக இருக்குது. ஆர்கானிக் 2 for 5. ஆகா சூப்பர். இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பிளாக்பெரிங்க. நம்ம சின்ன வயசுலலாம் கேள்விப்பட்டிருக்கோம் பிளாக்பெரி ஃபோனுன்னு. ஆனால் இதுதான் உண்மையான பிளாக்பெரி. இப்படி தான் இருக்குது. நம்ம 2 வாங்கலாமான்னு இப்போ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், 2 எடுத்தால் $5. அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு நான் கீழே போடுறேன். எனக்கு தெரியல கரெக்டாக கால்குலேஷனு. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஃபுட்லாம் நம்ம ட்ரை பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ராஸ்பெரின்னு ஒன்று இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி மாதிரியே, ஆனால் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி பெரி வகைகள்லாம் நிறைய இருக்குது இங்கே இடத்தாங்க. பாருங்கள், கிரான்பெரி. இது கிரான்பெரி, இது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி தான் ரொம்ப காமனு. இங்கே பாருங்கள். ப்ளூபெரி இருக்குது. ப்ளூபெரி பாருங்கள் இவ்வளோ பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். 5. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 5 போட்டிருக்காங்க. ஒர்த்து தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது. அதனால் நம்ம தைவானில் சாப்பிட்ருக்கோம், சின்னதாக இருக்கும். அதனால் அது வந்து ஒர்த்து இல்லை. அதுவே வந்து 70, 80 என்டிடியில் நான் சொல்கிறேன். அப்படிங்களா, எவ்வளோ விஷயங்கள்ல. கேரமல் டிப்பு பாருங்கள். இதை கூட ஸ்வீட்டில் கலவி தான் சாப்பிடுவாங்க போல். ஆப்பிளே ஆல்ரெடி பயங்கர ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்கு மேலே கேரமல் டிப்பு வேறையா. டே என்னடா அநியாயம் பண்ணுறீங்களா. இங்கே இருக்கவனுங்க இப்படி தான் நல்லா அப்படி நல்லா வலுவாக சாப்பிட்றாங்க, ரொம்ப ரிச்சாக சாப்பிட்றாங்க. அதனால தான் வந்து ஆளுங்க ஒவ்வொருத்தரும் டைஜான்டிக்காக இருக்காங்க. ஐயா, மாதுளம்பழம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. 5. அங்கே வந்து முழு மாதுளம்பழம் 5. இது வந்து உரிச்சது 5. எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் தோணுது. இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நினைக்கிறேன். அதை விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம். ஓகே, மட்டனு 2 பீஸ் இருக்குது. கரெக்டாக 2 பீஸ் இருக்குது. சூப்பர். நிறைய இல்லாமல் கரெக்டாக $5 போட்டிருக்காங்க. $5 இருக்குது. அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இட்டாலியன் ஸ்டைல் மீட் பால்ஸ் $7. ஆனால் ஒர்த்து தான், நல்லா இருக்குது. அழகாக க்ளீனாக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வெறும் பேனில் போட்டு லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பரை போட்டு சாப்பிட்டோம்னா தரமாக இருக்கும். போண்டா மாதிரி, அப்படியே கறி போண்டா மாதிரி லவக்கு வாயில் போயிடும். இட்டாலியன் ஸ்டைல் வேறு. அது ஏதாவது மேரினேஷன்லாம் அவங்க ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல, நிறைய விஷயங்கள் இருக்குது. சால்மன் இருக்குது பாருங்கள். இந்த மீன் சூப்பரான மீனுங்க. $8 சால்மனு. இது வந்து $7. இதெல்லாம் எறா பாருங்கள், வேக வச்ச மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி $6 கிட்டத்தட்ட $6. அப்புறம் இங்கே சிக்கன்லாம் இருக்குது பாருங்கள். போன்லெஸ் சிக்கன் தைஸ், போன்லெஸ் பாருங்கள். லெக் பீஸு அப்பா $4. $7. கிட்டத்தட்ட $6.5 வச்சுக்கோங்க. கிரேட் ஏவான், அதுவே தரமான இது கிரேட் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த இடத்துல பீஃப்லாம் இருக்குது. சிக்கன், முழு சிக்கன் இருக்குது. முழு சிக்கன் பாருங்கள். முழு சிக்கன் ஒர்த்து தான் எனக்கு தெரிஞ்சு. இங்கே பாருங்கள், $7 சம்திங், 6.5 தான் இருக்குது. sorry, do you have wine in this? wine? I'm new to this. Right. So,
நம்மக்கிட்ட வந்து ஒயின் இருக்கான்னு கேட்குறாப்புல. அவருக்கு நம்ம வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டுருக்காப்புல. சரி வாங்க. இங்கே பாருங்க, ப்ரெட்டெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ரியல் சீஸ் ஃபில்லிங் டேனிஷ் ஸ்டைலாம். ஆகாக்கா, எனக்கு அந்த ப்ளம் கேக் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இது ஐரிஷ் ஸ்டைலாம் பாருங்கள், நல்லா ரவா லட்டு சைஸில் இருக்குது. எல்லாம் ஊர் ப்ரெட்டும் இருக்குது போலியே. ப்ளூபெரி லீஃப் கேக்கா, லீஃப் போட்டு லீஃப் கேக், லோஃப் கேக், லீஃப் இல்லை லோஃப் கேக், சூப்பராக இருக்குது. $7 ப்ளூபெரி லோஃப் கேக். இதெல்லாம் ப்ரௌனி இருக்குது பாருங்கள். சாக்லேட்லாம் சும்மா கொத்து அங்கங்கே இருக்குது, சிப்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளால் சாப்பிட்டு நிறைய சுகர் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வந்ததுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பயங்கரமாக இருக்குது. அதனால் வந்து எது பார்த்தாலும் நமக்கு வந்து அப்படியே ஒரு உற்சாகத்தை கொடுக்குது அது. ஆனால் கண்ட்ரோல் படுத்தணுன்னு தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கு அந்த ப்ளம் கேக் சாப்பிட்ணும். ப்ளம் கேக் இருந்தால் வாங்குவோம், இல்லைனா வேணாம். இல்லைனா ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்ததுன்னா அந்தமாரி ஏதாவது ஒன்று வாங்கலாம். ஐயோ, இங்கே பாருங்க, அநியாயம் எவ்வளோ உள்ள வச்சுருக்காங்க பாருங்கள். கொச்சன்னு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இது வரைக்கும் பார்க்காத ப்ரெட்ஸ் நிறைய டிசைனாக இப்போல்லாம் நிறைய இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. இந்தமாரிலாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் காமனான ப்ரெட்டு. இந்தமாரி டிசைனில், அதுக்கப்புறம் அங்கே காட்டணும் பாருங்கள், அந்தமாரி டிசைன்லாம் அவ்வளோ பார்த்தது கிடையாது. இதெல்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். இது பாருங்கள், நடுவில் ஜாம்லாம் போட்டு கண் மூக்கு இது நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் ஒரு க்ரீம். இது அதில் வந்து அந்தமாரி ஜாம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதை மட்டும் தேடி நான் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் இங்கே சின்னமன் ப்ரெட் மாதிரிலாம் இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் வந்து ஃப்ரோசன் ஐட்டம் மாதிரி இருக்குது பாருங்கள். அப்படியே லெமன் சாதம் மாதிரியே இருக்குது. லெமன் சாதம் கறியோடு போட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் ஃப்ரோசன் ஃபுட்டு போல். எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு தடவை ரீஹீட் பண்ணி அப்படியே லவக்குன்னு சாப்பிட்ற வேண்டியது தான். சிப்ஸ் அங்கே பாருங்கள், பனானா சிப்ஸ் பாருங்கள், லைட்லி சால்ட்டட், சூப்பர், லைட்லி சால்ட்டட். ஓகே, $7. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ராஸ்பெரி, ரியல் ராஸ்பெரி. இங்கே பாருங்கள், கொட்டையாக இருக்காங்க. அங்கே ஒரிஜினலு, வெறும் ஃப்ளேவர்டு இல்லை, ரியல். அதுக்கப்புறம் ஆரஞ்சு பாருங்கள், ஆரஞ்சு கூட அங்கங்கே துகள்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்கின்னெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து $4 சம்திங் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்ரிகாட். ஐயோ, இது சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குங்க. ஆப்ரிகாட் ஜாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. ஆப்ரிகாட் பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ட்ரை ஆப்ரிகாட் சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி ரொம்ப தரமான குவாலிட்டியான ஜாம்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஃபிக்கு, இங்கே பாருங்கள், ஃபிக் ஜாம் $10 ஃபிக் ஜாமு பாருங்கள். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. சரி, இப்படி தான் இருக்குது நிறைய விஷயங்கள். அளவு கடந்து போய்கிட்டு இருக்கு நம்ம சுகர் லெவலு. கடந்த ஒரு 2-3 நாளாக வந்ததுலேருந்து பாருங்க. முட்டைகள், ஃபிலடெல்ஃபியா ஒரிஜினல் க்ரீம் சீஸ், ஃபிலடெல்ஃபியா பிராண்ட் நேமே ஃபிலடெல்ஃபியா. ரொம்ப கிளாசிக்கான வெர்ஷன் போல், சின்ஸ் 1872 பாருங்க. ஆரஞ்சு, ஆலோவேரா, பைனாப்பிள் எல்லாமே போட்டிருக்காங்க போலியே. பீட்ரூட், ஆரஞ்சு, பீட், இப்படி நிறைய ஃப்ரூட்ஸை வந்து வேறு காம்பினேஷனில் போட்டு அப்படியே கச்சக்கன்னு போட்டு அரைச்சி விட்ருக்காங்க. மினிட் மேடு, இங்கே வருங்க, மினிட் மேடு பாட்டில் பாருங்கள். அதில் பேரிக்கா ஃப்ளேவர்லாம் இருக்குன்னு நான் இன்றைக்கி தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எவ்வளோ பெருசு பாருங்கள், $3.5. அதான் இவ்வளோ பெருசு இருக்குது. ஸ்ட்ராபெரி கிவி, பெரி பஞ்சு அச்சாக்குன்னு ஒரு பஞ்ச் தான். ஆகா, எவ்வளோல. இதுதான் நேற்று நம்ம சாப்பிட்ட பேன் கேக். இதுதான் சமைச்சு சாப்பிட்டோம். சாஃப்ட், இது பாருங்கள், சூப்பர் சாஃப்ட் பாருங்கள், சூப்பர் சாஃப்ட். 20 இருக்குது போல். $3.3 சம்திங் போட்டிருக்காங்க. நம்ம நேற்று சாப்பிட்டது வந்து இது நினைக்கிறேன். இது நல்லாயிருக்கும் போல், இன்னும் சாஃப்டாக இருக்கும். இது நல்லாயிருக்கும் போல், சாஃப்டாக இருக்குது. எல்லாமே ரெடியாக இருக்குது.
யோகட் விலையை பாருங்கள். தயிரோட விலை $9. எவ்வளோ பெரிய பாட்டிலு. ஒரு குடும்பமே ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம் போல், அவ்வளோ இருக்குது. கொச்சன்னு 4.95. இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது, ஆனால் யோகட்டு தான் போட்டிருக்காங்க. எல்லாமே ஐஸ்கிரீம் மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம ஊரில் ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் பண்ணி வாங்கி சாப்பிடுவோம், அந்த சைஸுக்கு இருக்குது இது ஒன்றும். ஸ்விஸ் மிஸ் வெண்ணிலா இந்தமாரி நிறைய ஜெல்லிலாம் இருக்குது போல். ஜெல்லோ, ப்ரோபயாட்டிக்ஸு அப்படி இப்படின்னு நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. 99 சென்ட்ஸ் ஆமாம் இது. இங்கே பாருங்களேன், 99 சென்ட்ஸுக்கு சின்ன பாட்டிலு நல்லா இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அடுக்கி தள்ளியிருக்காங்க. வேறு லெவலு. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இந்தமாரி டிட்டர்ஜென்ட் அதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் இருக்குது. அவங்க உள்ளே பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாங்க. பாட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நமக்கு ஒரு அர்த்தமும் புரியல. சும்மா ஆடி வைப்பேன்னு ஆடுறது தான். பாட்டிமா உள்ள விரும்பிக்கிட்டு இருக்காங்க பாவம். பாருங்க, கலர் கலராக செதுக்கி விட்டுருக்காங்க. பாருங்க, நம்ம இந்த இடத்துல நீங்கள் சாப்பிட்டுட்டு சூஷி ரெஸ்டாரண்ட் ட்ராகன் சூஷின்ற ஒரு கடையில் தான் நம்ம இப்போ சாப்பிட்டோம். ப்ரைஸ் அதிகம்தான், சரி என்ன பண்ணுறது, வாய்ப்பு இல்லை ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போய்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஸ்பாட் ஒன்று போகிறோம். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க போய் பார்ப்போம். என்ன நல்லா நடக்கும்ன்றது நமக்கே தெரியல. முடிஞ்ச அளவு நம்ம சேஃபாக தான் இருக்கோம், எல்லாமே எடுத்துகிட்டு போயிருக்கோம். அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரில. மார்க்கெட்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம ஒரு சில நார்மலான ஏரியாவில் பார்த்தாலுமே ஒரு முரட்டுத்தனமான ஆட்கள்லாம் இருந்தாங்க தான். பட்டு அதெல்லாம் நமக்கு பெருசாக தெரியல. ஓகே, கிராஸ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா, சரி போவோம். இந்த பழைய கட்டிடங்கள், இந்தமாரி ஒரு கல்ச்சுரல் பில்டிங்ஸ் இருக்குன்னா இந்த இடத்துக்கான மரியாதை இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த வந்து யாருமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தான் டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுது. So we were supposed to be there at like 7.